வந்து பணத்துக்காகலாம் உள்ளே போல் ஆல்ரெடி 50 லட்சம் மக்கள் மனசில் நின்ட்டாப்புல பணம்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அந்த சாண்ட்ராவை பார்வம் கமருவம் வெளியே தள்ளும் போது அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்தால் டிக்கெட் டு ஃபினாலிக்கு சபரி போயிருந்திருப்பார். அந்த கொஞ்ச நேரம் ஜஸ்ட் அவர் மைண்டை விட்டார் இல்லைங்களா, அது அரோரா போச்சுங்களா. அப்போ அதே போல் தானே இப்போ மனுஷனுக்கு மனசு மாறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, எல்லாமே மாறும்ல. இது இப்போ இந்த சூழ்நிலை எப்படி மாறி இருக்கு. நேற்றுலேருந்து எங்கள் ஏரியாவில் யாரும் சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை, இனி யாருமே ஒரு கோயிலுக்கு போகல, எல்லாமே போல் அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரியாகவே இருக்காங்க. வந்து பணத்துக்காகலாம் உள்ளே போல் ஆல்ரெடி 50 லட்சம் மக்கள் மனசில் நின்ட்டாப்புல பணம்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. மக்கள் மனதில் 50 லட்சம் பேர்கிட்ட நின்னார்ல, அதுதான் போதும், அது போதும். அவர் ஜெயிச்சது தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்ல நோ வாட்ஸ். டைட்டில் வின்னர் அவன் தான் அப்படின்றதுல அந்த பிக் பாஸ் மேடையில் விஜய் சேதுபதி சார் அவருடைய கையை பிடிச்சி தூக்கி இருக்கணும்னு தான் நாங்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். சார் அவர் 18 லட்சத்தோடு வந்தாலும் சரி, அவர் ஜெயிச்சு வந்தாலும், அவர் எதுவுமே இல்லாமல் இப்போது போன மாதிரியே வந்தாலும் அவருக்கு எங்கள் ஏரியாவில் வரவேற்பு ரொம்ப அமர்க்கலமாக தான் இருக்கும். ஏன்னா 90 நாள் இருந்துட்டு வெளியில் வராரு அப்படின்ற பட்சத்துலேயே அவர் ஜெயிச்சிட்டார் தானே. மக்களோட மனசை 2 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயமா? தினமும் குழந்தை குட்டி முதலான கொண்டு எல்லாமே அதை ஃபாலோ பண்ணுதுன்னா அது சாதாரண விஷயமா? பிக் பாஸ் 9 கண்டென்ஷனில் ரொம்ப திறமையான, ரொம்ப ஒரு வெகுளித்தனமான ஒரு நல்ல மனசுக்காரனா கானா வினோத் அவர்கள். ஆனால் அவர் இப்போது கொஞ்சம் டென்ஷனில் இருக்கார். ஏன்னா அவர் டைட்டில் வின்னர்ன்றது மக்கள் எல்லாருக்குமே முடிவு பண்ண ஒரு விஷயம். பட் அது அவருக்கு தெரியாதனால அவரை வந்து சில பேர் அங்கே உள்ளே வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி, அது மெயினாக குறிப்பாக இந்த அரோரா அவங்க எப்படி ஃபைனல் வந்தாங்களே தெரில. பட் அவங்க வந்து கானா வினோத்தை வந்து ட்ரிகர் பண்ணி இப்போ அந்த பணப்பெட்டியை எடுக்க சொல்லி தோண்டின்னு இருக்காங்க. அது லைவில் நான் பார்த்துருக்கேன். சில இதில் வந்து பார்க்குறேன் அவர் எடுத்துட்டாருன்னு. அப்படி எடுத்திருந்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அது. பட் அவருடைய அந்த நிலமை, பட் அவர் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு, வாடகைக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த நிலமையில் யார் இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க. வணக்கம். இந்த சேனலில் வந்து நான் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொரு மேட்டர் என்னென்னா, நேற்று நைட்டு வந்து ஒரு அப்டேட் வந்தது. நாங்கள் வந்து ஃப்ரெண்டு, நாங்கள் என்ன சொல்லுவோன்னா கவலை தான் போடுவோம். சரி ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவை பார்த்து நம்ம இப்போ கவலைப்படுறோம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற தமிழர்களும் வந்து கவலைப்பட்டு நான் இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் சரித்திரத்திலே நான் பார்த்தது கிடையாது. நிறைய தாய்மார்கள், நிறைய தங்கைகள், நிறைய பொதுமக்கள் அவங்கவுங்க வந்து இல்லை என்னடா நம்ம வீட்டு புள்ள இந்தமாரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாவில் பேசும்போது நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லுது, ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுது. என்னடா இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுட்டு இருக்கிறானே, பெரிய விஷயம் இது. ஒரு சாதாரண ஒரு சாமானியன் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் ஒரு மக்களோட சப்போர்ட்டோடு இருக்கிறான்னா சும்மா சின்ன விஷயம் கிடையாது இது. அவன் 18 லட்ச ரூபா எதுக்கு எடுத்தான்றது நம்மளுக்கு தெரியல. உள்ளே என்ன நடந்ததும் நம்மளுக்கு தெரியாது. என்ன சூழ்நிலைக்காக எடுத்தாரும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எது எடுத்திருந்தாலும் அவன் நல்லதுக்கு தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அவன் அந்த 18 லட்சம் எத்தனை வெளியில் வந்தாலும் அவன் தான் டைட்டில் வின்னர். அந்த கப்பு வந்து ஆல்ரெடி எழுதி வச்சாச்சு, அவன் தான் டைட்டில் வின்னருன்றது மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் ஆயிடுச்சு. இனிமேட்லேருந்து நம்மளுக்கு அதை பற்றி பெரிய விஷயம் இல்லை, அவன் தான் டைட்டில் வின்னர். தமிழக மக்களுக்கும் சரி உலக மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என் பேர் வந்து திலீப். நான் வந்து வினோத் அண்ணனுக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரா நான் தான் பண்ணுவேன். அண்ணன் வந்து என் டீமில் தான் பாடிட்டு இருந்தார். அதுவும் இல்லாத அண்ணனுக்கு நிறைய நிகழ்ச்சி நாங்கள் வந்து போய் பண்ணியிருக்கோம். எங்களோட ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா வினோத் அண்ணன் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு உலக மக்கள் எல்லாரோட ஆசையும் அதுதான் உண்மையும் கூட. இந்த இது வந்து பொய்யா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நேற்றுலேருந்து இந்த நியூஸ் கேள்விப்படுறதுலேருந்து சாப்பாடு கூட சாப்பிடல, நைட்லேருந்து தூங்கக்கூட இல்லை. எதுக்காகனா இந்த விஷயம் சொல்கிறேன்னா, வினோத் அண்ணா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்கள் கூட சுற்றிருக்கோம். அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அனுபவிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் உலக மக்களோட மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. அது போதும் எங்களுக்கு. யார் டைட்டில் வின் பண்ணாலும் சரிங்க, வெளியே வந்து நின்னா அது வினோத் அண்ணா தான் தெரியும் எல்லார் கண்ணுக்கும். அது யார் வின் பண்ணியிருந்தாலும் சரி. ஓகே, எங்கள் அண்ணன் இவ்வளோ லெவலுக்கு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். வெளியே வந்தார்னா அவரோட லைஃப் சேஞ்ச் ஆகணும். அதை நான் கடவுளுக்குள்ளே வேண்டிக்கிறோம்.
அவர் ஏன் 18 லட்சம் எடுத்தாருன்னு தெரியல. 50 லட்சம் வந்து வின் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டி உள்ள ஆள், எவ்வளோ பெரிய டேலண்டான பர்சனு, மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஃபேமஸாக இருந்தாப்புல. நம்ம எல்லோரும் இங்கே இருக்கோம், எல்லாருமே வந்து அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஏன் அவர் எடுத்தாருன்னு தெரியல. ஏதோ ஒரு உள்ளே வந்து கோல்மால் நடந்திருக்கான்னு தெரியல. நேற்று பார்த்த வரைக்கும் இந்த மீடியா, இந்த சோஷியல் மீடியா வரப்போ இந்த அரோரா பொண்ணு மற்றவங்களாம் அவரை வந்து ரொம்ப கன்வெர்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அவர் மைண்டில் அந்த சமயத்தில் என்ன தோணுச்சு தெரில. பட் அவரோட முடிவு தான். இருந்தாலும் அவர் பண்ணது சக்ஸஸான ஒரு விஷயம் தான் நம்ம இந்த ஏரியாவில் எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குறோங்க. இவ்வளோ ஒரு வந்துச்சு, இப்போ இவ்வளோ நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காருல்ல, அது எப்படி நினைக்கிறீங்க? அதுதானே அவருடைய உழைப்பு தானே, அயராத உழைப்பு, மக்கள்கிட்ட அவர் வந்து நடந்துக்கிற விதம், இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட அது பரவலாக போகுது. அவர் இங்கே எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அவரும் அங்கே உள்ளே இருந்த மாதிரி தான் என்னுடைய எல்லாத்துக்கும் தோணுன ஒரு விஷயண்ணே. இந்த 18 லட்சம் அவருக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறீங்க? 18 லட்சம் ப்ளஸ் சேலரி. அவர் 18 லட்சத்துக்கு இப்போ இது பண்ணல. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்த வேலை கரெக்டாக நம்ம பண்ணோம், அதே மாதிரி நடந்தார், அதே மாதிரி இது பண்ணார். இப்போ வந்தாலும் ஃப்யூச்சர் இருக்குது. மக்கள் எல்லாம் நம்ம இங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து ஹாப்பியாக தான் இருக்கிறோம். மிஸ்டர் கானா வினோத்தை வந்து கண்டிப்பாக எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வெள்ளந்தியான மனசுக்காரு, ரொம்ப நல்ல மனசுக்காரு. அவர் பார்த்தாலே, அவர் கோவப்பட்டு அடுத்த நோடி அவங்கக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு பேசிடுறாரு. அந்த வீட்டில் எல்லாருக்கும் கோவம் வரதான். சிலர் வன்மம் வச்சுன்னு நிறையா செயல் செய்கிறாங்க. இப்போ எப்படி அந்த பன்னிவாயன் யார் அவன் திவாகர், அந்த நாய் எப்படி பேசினுக்கான் பார்த்தீங்களா? அவனெல்லாம் வந்து ஒரு மனுஷனை அங்கே மதித்து அவங்ககிட்ட கூட இவர் நல்ல முறையில் டீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவர் எவ்வளோ நல்ல மனசுக்காருன்னு தெரியும். இந்த சபரி மாதிரி வேஷம் போட்டு கபட நாடகம் ஆடுறவர் கிடையாது. அவர் உள்ளத்தில் என்ன இருக்கோ அதுக்கு வெளிப்படையாக சொல்கிறாரு. அதனால் அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவர் ஃபைனலிஸ்ட்டில், அதாவது கப் அடிக்கிற தகுதியான நபர் இந்த சீசன் 9ல் அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு சார். பணப்பொட்டி எத்துது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு முன்னாடி வந்து அமுதவாணன், அதுக்கப்புறம் வந்து கவின், அதுக்கப்புறம் வந்து இது யார் ஓவியா, இவங்களாம் வந்து டைட்டில் வின்னர் தான் வந்து அப்போதையே எல்லாமே சொன்னாங்க. அதே ஸ்டேஜில் தான் இப்போயும் வந்து வினோத் எல்லாமே மக்கள் வந்து கொண்டாடுறாங்க டைட்டில் வின்னர்னு. ஆனால் விஜய் டிவிலையோ பிக் பாஸ்லேயோ என்ன நடந்தது வந்து வினோத்துக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. வெளியே வந்து நிறைய ரூமர் வருது, அதெல்லாம் வினோத் வந்து தான் வந்து கிளியர் பண்ணோம். நம்ம ஒன்று சொல்லி அது ஒன்று ப்ரொஜெக்ட் ஆகி இது வந்து தப்பாகிடும். வினோத்துக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக பேட்டி எடுத்திங்கன்னா என்ன உண்மை நடந்ததுன்னு தெரியும். 18 லட்ச ரூபாய் எடுத்தது எனக்கு தெரிஞ்சு வந்து இது நல்ல கேம் தான். எதனால் நல்ல கேம்னு சொல்கிறீங்க? ஜெயிக்க விட மாட்டாங்க சார். நிறைய வந்து அரசியல் இருக்குது. அந்த அரசியல் வந்து அவனுக்கு தெரியும். அவன் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து மேலே வந்தான், உடனே தூக்கணுன்னே மேலே போகல. அந்த அரசியல்லாம் அவனுக்கு தெரியும். அந்த 18 லட்ச ரூபாய் எடுத்துன்னு வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ்ஸு தான், மைனஸ்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் வருவீங்களே அப்போ பாருங்கள், நாங்கள் எப்படி ஏரியாவே ஒரு கொண்டாட்டமாக இருக்கேன் சார், ஜாலியாக இருக்கும். நீங்கள் வாங்க, திருவிழாவுடைய அதிகமாக இருக்கும் சார். அது கவலை ஒரு சைடில் இருந்தாலும் கேம் இது வந்து கேமாக பார்க்கணும், அவ்வளோதான். வெளியே வந்துட்டான்னு சொல்கிறாங்க, அது வந்துட்டானா இல்லையான்னு தெரியல. வெளியே வந்தால் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது என்னவோ அது நம்ம வந்து மூவ் ஆகின்னு போயிட்டு சார். அவன் வந்து ஆல்ரெடி வின் பண்ணிட்டான். 5 பேரில் வந்து அவன் ஒருத்தன், யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும். ஜெயிக்காத வந்து இது பிக் பாஸ் இல்லை. அது வந்து அவன் அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதை அவன் செஞ்சான், அவ்வளோதான். நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதா சார் அவனை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. அவன் வந்து தெளிவான கேம் ஆடுவான். நீங்கள் வினோத்து உள்ளே தான் வந்து வினோத் அப்படி இருக்கான்ற நாங்கள் பழகியிருக்கோம். வினோத் வெளியும் அப்படி தான் இருப்பான். அதனால் வந்து யாருன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டான்னு வச்சிங்களேன், அதை வந்து 1-4 வைட்டை வந்து அனலைஸ் பண்ணுவான். அப்புறமேட்டு தான் அதை வந்து யோசித்து முடிவு எடுப்பான். அவனோட யோசித்து முடிவு எடுத்தது வந்து அவனுக்கு தான் தெரியும். நம்ம வந்து வெளியே எதுனா அவனா சொல்லிடலாம், உள்ளே அவனா நடந்ததுன்னு அவனுக்கு தான் தெரியும். எங்களுக்கு ஒரு வகையில் எடுத்ததும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் மனசில் என்ன ஃபீல் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்குது. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் எடுத்துட்டாருன்னு. அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ நம்மளுக்கு தெரியல சார். அதான் என்னன்னு தெரியல. முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து பேசுகிறது ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தார். டைட்டில் வின்னரே அவர் தான். அது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ரம்யாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பதிவு பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்து டைட்டில் வின்னர் நீங்கள், ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து விளாடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ரம்யா வந்து இன்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிக்கிட்டாருன்றது தெரியல. அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சப்போர்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் இப்போது பிக் பாஸில் போயிட்டு அந்த சப்போர்ட் கிடைக்கல அவருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் அவர் பல வருஷங்களாக 20-25 வருஷமாக வந்து அவர் கானா ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போத்துலேருந்தே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது.
அது இல்லாமல் வந்து நிறைய சினிஃபீல்டில் சாங்ஸ்லாம் நிறைய பாடியிருக்காரு. ஸோ அந்த கானா சாங்ஸ்லாம் நிறைய பாடியிருக்காரு சினிலேயே. ஸோ அதுலேயும் மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸில் வந்து போனதுக்கப்புறம் தான் ஜோடி நம்பர் 1 சீசனில் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா சாண்டி மாஸ்டருக்காக ஒரு சாங்லாம் பாடி அது பயங்கர ஹிட் ஆச்சு அந்த சாங்லாம். அது மாதிரி மிகப்பெரிய சாங்ஸ்லாம் ஹிட் கொடுத்துட்டு தான் அவர் உள்ளே போனார். உள்ளே போனதுக்கப்புறம் பிக் பாஸில் அவருடைய திறமையும் அவருடைய காமெடி சென்ஸும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாவே அதுவே மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதில் மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்குது அவருக்கு. 90% வந்து ரொம்ப பேர் கஷ்டம்தான். ஏன் இவர் பணப்பெட்டி எடுத்தார் அப்படின்னு எடுத்துக்காங்க. வின்னல் டைட்டில் தானே அவர். இன்னைய வரைக்கும் பார்க்க போனால் அவர் ஓட்டு எடுப்பலன்னு பார்க்க போனால் அவர் தான் செம லீடிங்கில் இருக்கிறாரு. ஒரு முறை போன முறை பார்க்க போனால் 29 லட்சத்துக்கு மேலே அவர் லீடிங்கில் இருந்தார். அவருக்கு பின்னாடி இருந்த ஒரு லேடி வந்து 23-22 லட்சம் தான் வாங்கியிருந்தாங்க. அப்படின்னு பார்க்க போனால் குறைஞ்சபட்சம் பார்க்க போனால் ஒரு 7 லட்சம் ஓட்டில் அவர் லீடிங்கில் இருக்கிறாரு. நிச்சயமாக இது வந்து ஒரு பொது தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஓட்டு இந்த காலகட்டத்தில் வாங்க முடியாது. ஆனால் கானா வினோத்தால் வந்து இந்த அளவுக்கு ஒரு 25-29 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனால் சரி, இதுவும் சில நேரத்தில் வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா உள்ளேருந்து பார்க்கக்கூடியவங்க தான் அதனுடைய கேமினுடைய நிலைமை தெரியும். நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது பல்வேறு பிரச்சனைகளை நாம் சொல்லலாம். களத்தில் இறங்குறவங்க தான் இதனுடைய வழி என்னன்னு தெரியும். வின்னிங் வந்து வினோத் தான் நினச்சிருந்தேன் நான். ஆனால் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாகுதுங்க எனக்கு. வினோத் ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க. அதுதான் எங்கள் மனசுலலாம் வின் பண்ணிட்டாப்புல வினோத். அது ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு. அதோடு வந்திருந்தா இன்னும் நாங்கள் கிராண்டாக அதெல்லாம் ஒன்றும் பண்ணலான்லாம் நினச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து. அது வந்திருந்தாருன்னா எங்களுக்கு இந்த ஏரியாவுக்கே எங்களுக்கு எல்லாருக்கும் பெருமைங்க. அது ஒரு அதான் ஆதங்கம், என்னால் சொல்ல முடியல எதுவும். அது 50 லட்ச ரூபாய் வந்து இங்கே வினோத். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.